டிஎன்பிசி பாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு பாலிட்டில இருந்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா? ஸோ நாம லக்ஷ்மிகாந்த் புக் அண்ட் வெங்கடேசன் புக் வந்து ரெஃபர் பண்ணி கிளாஸஸ் அப்படிங்கறது போய்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை தான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவர் கூட தேக்கு வைப்பார். நான் உங்கள் கௌசிகா. இன்னைக்கு இந்த செஷன்ல பாலிட்டிக்கான 3rd செஷன் வந்து கண்டினியூ பண்ண போறோம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம கிட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்லயே இருக்கட்டும், கால்ஸ்லயே இருக்கட்டும், குரூப் 4க்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எகெயின் அண்ட் எகெயின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கம்மிங் வெனஸ்டே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து வரும். ஸோ இது கம்ப்ளீட்டான பேட்ச், குரூப் 4க்கான கம்ப்ளீட் பேட்ச். அதாவது கிளாஸஸ் இருக்கும், கிளாஸஸ் முடிஞ்சு வீக்லி கிளாஸஸ் முடிச்சு டெஸ்ட் அப்படிங்கறது இருக்கும், அண்ட் கிளாஸஸ்க்கான நோட்ஸ்மே இருக்கும். கம்ப்ளீட் பேட்ச் இது. சோ நான் வந்து கண்டிப்பா குரூப் 4 எப்படியாச்சும் கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கான பேட்ச் இது இருக்கும். ஓகே, சோ அதனால வெனஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ இதுல உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் பேசிக்ல இருந்து போகும் வித் ஷார்ட்கட்டோட. அதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். இருக்கக்கூடிய இந்த 180 டேஸ் பெர்ஃபெக்ட்டா நாங்க சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. சோ வெனஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும். சோ கேட்டுக்கிட்டே இருந்தவங்களா, சோ கொஞ்சம் ப்ளீஸ் அதுக்காக வெயிட் பண்ணுங்க. சோ அதே போல நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் ஆப் லிங்க் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதையும் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இப்போ 22 வரைக்கும் ஓப்பன் ஆகாது. ஸோ கனெக்டிங் அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ ஃபார் நம்மளுக்கு தெரியும் நீட் எக்ஸாமோட இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் ஆக முடியாதவங்க நம்ம ஆப்ல புக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாத இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கவனிங்க, நம்ம பாலிட்டில இது வரைக்கும் 2 செஷன்ஸ் முடிச்சிருப்போம். அதை நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துக்கோங்க. சோ இது வரைக்கும் நம்ம இந்த பாலிட்டி அப்படிங்கிற ஒரு மூவில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மூவில சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்தோம். இந்த மூவில இன்னும் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத பார்க்கல. சோ அதுதான் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல பார்க்க போறோம். கவனிங்க. சோ இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்ம பாலிட்டில இருக்கு அப்படிங்கறத இந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். அதாவது முக உரிமையா இருக்கட்டும், குடியுரிமையா இருக்கட்டும், முகவுரை குடியுரிமையா இருக்கட்டும், அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும், அடிப்படை கடமைகளா இருக்கட்டும், டிபிஎஸ்பியா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பாலிட்டில இருக்கு. அதை பத்தி சின்ன சின்ன இன்ட்ரோவை தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். சோ தெளிவா வந்து பாருங்க, கவனிங்க. நம்ம பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பல நாடுகள்ல இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து எடுத்து எழுதியிருக்காங்கன்னு தெரியும். சோ அந்த 60 நாடுகள்ல இருந்து எழுதி நம்மளுக்கு என்னென்னலாம் அப்படி சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. 60 நாடுகள்ல இருந்து எடுத்து எழுதியிருக்காங்களே, அப்படி என்னெல்லாம் நம்ம பாலிட்டியில இருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். சோ கவனிங்க, சிறப்பம்சங்கள் அப்படி நம்ம இந்த அரசியலமைப்புல என்னென்னலாம் இருக்குன்னா, இறையாண்மை கொண்டதாகவும், இறையாண்மை, குடியரசு, மக்களாட்சி, சமய சார்பற்ற, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இறையாண்மை, குடியரசு, மக்களாட்சி, சமய சார்பின்மை, அடுத்து நாடாளுமன்ற முறை. நாடாளுமன்ற முறை எப்படினாலும் பாராளுமன்ற முறை எப்படினாலும் ஒண்ணுதான். அடுத்து சுதந்திரமான நீதித்துறை, கூட்டாட்சி, அடிப்படை உரிமைகள் அண்ட் அடிப்படை கடமைகள். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரமான தேர்தல் ஆணையம். சோ நீதித்துறையா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்காது. அதனாலதான் முன்னாடி சுதந்திரமான அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். அண்ட் ஒற்றை குடியுரிமை. நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன், அதனால எனக்கு தமிழ்நாட்டுக்குங்கிற குடியுரிமை இருக்கான்னு கேட்டா இல்ல. சோ அப்போ நம்மளுக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரே குடியுரிமை தான். நான் இந்தியன். நீங்க குஜராத்தா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம், கர்நாடகாவா இருக்கலாம், கேரளாவா இருக்கலாம், எந்த மாநிலமா இருந்தாலும் ஒரே குடியுரிமை தான், இந்தியன் அப்படிங்கிற ஒரே குடியுரிமை தான். அதே போல ஒரே அரசியலமைப்பு தான், இந்தியாங்கிற அரசியலமைப்பு தான் நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்கு. சோ அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல வயது வந்தோர் வாக்குரிமை. அது என்னங்க வயது வந்தோர் வாக்குரிமை? சோ அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். 21 வயசு ஆனாதான் ஓட் போட முடியும் அப்படிங்கறது இருந்துச்சு. 61th அமெண்ட்மெண்ட் படி வயது வந்தோர் வாக்குரிமைங்கிறத யூஸ் பண்ணி 21ல இருந்து 18 வயசா ரெடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் அது இதுக்கான பாயிண்ட் இல்ல. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்ன, அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா,
ஒரு லிமிட் அப்படிங்கறத வச்சாங்க. சோ யாரு வேணாலும் ஓட்டு போடலாம்னா என்ன பண்ணிருவாங்க, சின்ன குழந்தைங்க கூட போய் ஓட்டு போட்டுரும் இல்லையா. சோ அப்படி இருந்தா சிஎம் விஜய் அவர்களுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது. சோ அப்படி அந்த மாதிரி எல்லாருமே ஓட் போட்டா அது வந்து அந்த வயசுக்கான ஒரு இதுவே மெச்சூர்டான ஏஜ் கிடையாது இல்லையா. சோ அப்போ 18 வயசு நிரம்பியவர் தான் ஓட் போடணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வயது வந்து ஒரு வாக்குரிமை அண்ட் நலிவடைந்த பிரிவினருக்கான சிறப்பு சலுகைகள். சோ அப்போ நலிவடைந்த பிரிவினர், சோ அப்போ அதாவது ஆங்கிலோ இந்தியர்களா இருக்கலாம், எஸ்சி எஸ்டி பழங்குடியினர் அண்ட் பட்டியல் இனத்தவர்களுக்குன்னு நம்ம அரசியலமைப்புல தனியா சிறப்பு சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி சொல்றதா இது. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கூட்டாட்சி அமைப்பு, தி ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அது என்ன கூட்டாட்சி, வார்த்தையிலே நம்மளுக்கான பதிலும் இருக்கு. கூட்டாட்சி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இருக்கிறதத்தான், சேர்ந்து செய்யற ஆட்சியத்தான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுலயும் கவனிக்கணும் என்ன விஷயம்னா, நம்ம இந்தியா முழுக்க கூட்டாட்சியில தான் இருக்கா அப்படின்னு கேட்டா நோ. அதே மாதிரி நல்லா கவனிங்க. அதனாலதான் நம்மளோட அரசியலமைப்புல எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. சோ அப்போ அதனால நம்ம இந்தியா வந்து கூட்டாட்சின்னு முழுக்க சொல்லிட முடியாது, அரைக்குறை கூட்டாட்சி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். ஓகே. சோ ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்னதான் மத்திய அரசு மாநில அரசும் வந்து மத்திய அரசு கீழே மாநில அரசு செயல்பட்டாலும் சில டைம் ஒற்றையாட்சி அப்படிங்கிற தன்மைக்கு நம்ம இந்தியா வந்துருது. அந்த சில டைம் அப்படிங்கிறது என்னன்னா புரியுதா, நெருக்கடி நிலைகள் எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம இந்தியா அதாவது மத்திய அரசோட கண்ட்ரோலுக்கு மாநில அரசு போயிரும் இல்லையா. அதத்தான் ஒற்றையாட்சி, ஒரே அரசு நடத்துற ஆட்சியே ஒற்றையாட்சின்னு சொல்றோம். அதனால முழுச கூட்டாட்சி அப்படின்னு மட்டுமே சொல்லிக்க முடியாது. அதே போல அரைக்குறை கூட்டாட்சி அப்படிங்கிறப்போ இப்போ இதுல நல்லா கவனிக்கணும். என்னதான் மத்திய அரசு கீழே ஒவ்வொரு மாநில அரசும் செயல்பட்டாலும் எல்லா விஷயத்துக்குமே மத்திய அரசு தான் கேட்டு செயல்படுறாங்கன்னா இல்ல. சில நிதி கட்டுப்பாடு, சோ இந்த மாநில எல்லைகள் அதெல்லாம் வந்து மத்திய அரசு பெர்மிஷன் வாங்கணும். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் அந்தந்த மாநிலத்துக்கும் செய்ய வேண்டியதை மாநில அரசே வந்து செயல்படுத்திக்குது இல்லையா. சோ அப்படி அதனால மத்திய அரசு எல்லாத்துக்கும் கேட்கணுங்கிறது அவசியம் இல்ல. அரசியலமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அததான் கேக்குறாங்க. அப்போ ஒரே கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டா முழு அதிகாரமும் மத்திய அரசு நிர்வாக கண்ட்ரோல், அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் முழுக்க ஒரே அரசு கிட்ட போயிரும். அப்படிங்கறதுனாலயே நம்ம அரசியலமைப்பை அரைக்குறை கூட்டாட்சியா வச்சிருக்காங்க. தேவைப்படக்கூடிய சமயத்துல மட்டும் மத்திய அரசை அணுகினால் போதும், மத்த டைம்ல மாநிலத்துக்கானதை மாநிலம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை இது குறிக்குது. அப்போ கூட்டாட்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், சோ ரெண்டும் ஒருங்கிணைந்து செயல்படுவதான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரே நிலப்பரப்பில் இரு அரசுகளின் ஆட்சியும் நடைபெறும். என்ன, இந்தியா அப்படிங்கறதா ஒரு நாடு, இந்த இந்தியாவிலதான் இத்தனை மாநிலங்களும் இருக்கு. அப்ப இந்தியாங்கிற ஒரு நாட்டுலதான் மத்திய அரசோட ஆட்சியும் நடக்குது, மாநில அரசோட ஆட்சியும் நடக்குது. அதுதான் இங்க சொல்லப்படுது. சப்போ ஒற்றையாட்சி, சோ நான் சொன்னல ஒற்றையாட்சினா என்ன, நம்ம இந்தியால வலுவான மத்திய அரசு இருக்கு, ஒரே குடியுரிமை தான், இந்தியன் அப்படிங்கிற ஒரே குடியுரிமை தான், அதே போல ஒரே அரசியலமைப்பு தான், எனக்கு வேற அரசியலமைப்பு உங்களுக்கு வேற அரசியலமைப்பு அப்படின்னு கிடையாது. அப்போ குடியுரிமைனா இந்தியன் அப்படிங்கிற ஒரே குடியுரிமை தான், வேற எந்த மாநிலத்துல இருந்தாலும். ஆனா அமெரிக்கால 2 குடியுரிமை இருக்கு. அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரே அரசியலமைப்பு தான். அதே மாதிரி இது நெகிழும் தன்மை கொண்டதும் அப்படிதான் நம்ம அரசியலமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த மாதிரி ஒற்றையாட்சி கூறுகளை எல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு கொண்டதா இருக்கு. சோ அப்ப இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கூட்டாட்சி அப்படிங்கிற இந்த வார்த்தையை பத்தி கேட்டோம் அப்படின்னா நம்ம அரசியலமைப்புல எந்த இடத்துலயுமே கூட்டாட்சி அப்படிங்கிற இந்த வார்த்தைய மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கூட்டாட்சின்னு நம்ம சொல்லிக்கிறோம்னா கூட்டாட்சிங்கிற இந்த வார்த்தை எங்கேயாச்சும் நம்ம அரசியலமைப்புல இருக்கான்னு கேட்டா சோ அதுக்கும் ஆன்சர் நோ தான். சோ இப்போ கவனிங்க, ஜஸ்ட் a minute. சோ இப்போ இந்த கூட்டாட்சிங்கிற வார்த்தை எங்கேயுமே இடம் பெற்றிருக்காது. சோ அடுத்து கவனிங்க. சோ அப்போ அதனாலதான் நம்ம வந்து பார்ப்போம், நம்ம பாலிட்டில நம்ம அரசியலமைப்புல பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, எத்தனை பார்ட்ஸ் இருக்கு. சோ அதை அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மாநிலங்கள் இருக்கு, நம்மளுக்கான எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, பகுதிகள் இருக்கு அப்படிங்கறத அப்படியே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22 பார்ட்ஸ்
சரி, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 அப்படிங்கறது எதை சொல்லுதுன்னா, இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். அதாவது இந்தியாங்கிறது மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒன்றிணைஞ்ச பிளேஸா இருக்கு, ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிஞ்சு இந்தியாங்கிறது கூட்டாட்சி அப்படிங்கறது எங்கேயுமே சொல்ல நம்ம இந்திய அரசியலமைப்பை. சப்போஸ் ஷார்ட்கட் பாருங்க, அரசியலமைப்பு புக்ல கூட்டாட்சி அப்படிங்கறத போய் தேடுனா நோதான் வரும் ஆன்சரா. சோ ஆனா என்னதான் அது கூட்டாட்சிங்கிறது நோன்னு சொன்னாலும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒன்றியம் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கவனிங்கள, மாநிலங்களோட உரிமை என்ன இருக்கு? இந்தியாவோட கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறது, இப்ப இந்தியா வந்து கூட்டாட்சி அமைப்பு கொண்டதுன்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே மாநிலத்தோட ஒப்பந்தங்களாலதான் உருவானுச்சா, மாநிலத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் உருவானுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ மத்திய அரசுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த ஒரு மாநிலம் வேணாலும் பிரிஞ்சு போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. சோ அதுவும் நோட் பண்ணணும். சோ இப்ப எல்லாமே மாநில அரசோட பெர்மிஷன் கேட்டு இந்த கூட்டாட்சிங்கிறது உருவாகல, இது அரசியலமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. சோ அதே போல எந்த ஒரு மாநில அரசு நினைச்சாலும் மத்திய அரசுல இருந்து பிரிஞ்சு செல்ல முடியாது. அப்ப விஷயம் என்ன, மாநிலங்கள் பிரிஞ்சு போக முடியாது. அத என்ன லைன்ல சொல்லலாம், இந்தியா சிதைக்க முடியாத மத்திய அரசையும் சிதைக்க முடிந்த மாநிலங்களையும் கொண்ட ஆட்சி. அதாவது என்ன சொல்லப்படுது, நம்ம மத்திய ஆட்சிய என்ன பண்ணாலும் கலைக்க முடியாது, ஆனா மாநில ஆட்சி மாநிலத்தை என்ன பண்ணலாம், சிதைக்கலாம், உடைக்கலாம் அப்படிங்கறது அர்த்தம். என்னங்கறத தெளிவா சொல்ற கவனிங்க. இப்போ இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய பவர் மாதிரி. சோ அத போய் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா மாநிலம் இந்தியாவுக்கு கீழே மத்திய அரசு கீழே இருக்கா, அப்போ மத்திய அரசு நினைச்சா என்ன பண்ணலாம், மாநில அரசுக்கான எல்லையை நிர்ணயிக்கலாம், பெயர் சேஞ்ச் பண்ணலாம். சோ இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம நாடாளுமன்றம் இந்திய அரசால செய்ய முடியும். அதனாலதான் சிதைக்க முடிந்த மாநிலங்களை கொண்ட ஆட்சி அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சப்போ சிதைக்க முடியாத மத்திய அரசு, சிதைக்க முடிந்த மாநிலங்கள், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சோ ஷார்ட்கட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இப்போ நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லட்டாலும் இது எல்லாத்துக்கும் தெரியும், மத்திய அரசுங்கிறது எங்க இருக்கு, டெல்லியில இருக்கு. அப்போ அந்த டெல்லியில இருக்க மத்திய அரசு ஒரு வேர் மாதிரின்னு எடுத்துக்கலாமா, அந்த வேர்ல இருக்கக்கூடிய அந்த வேர், அது வந்து ஒரு வேர் மாதிரி இருக்கு மத்திய அரசு, அதனால அது சிதைக்கவே முடியாது. நம்ம ஊர் மாநிலங்கள் எல்லாம் மரத்துல இருக்க கிளைகள் மாதிரி. சோ அப்போ நெருக்கடி, எக்ஸாம்னா நம்மளுக்கு நெருக்கடி, அது வேற விஷயம். அப்போ நம்மளுக்கு அரசியலமைப்பு படி நெருக்கடி வருதுன்னா அந்த டைம்ல இந்த கிளைகளை வெட்டி விட்டுட்டு ஒற்றை மரமா நிக்கும். அதாவது புரியுதா என்னன்னு இந்த ஷார்ட்கட்டு, நெருக்கடி காலத்துல இந்த மாநிலங்கள் அப்படிங்கிற கிளையெல்லாம் வெட்டி விட்டுட்டு நம்மளுக்கு ஒற்றையாட்சிங்கிற தன்மை வந்துரும். அதுதான் ஷார்ட்கட்டு, மறந்துடாதீங்க. வேறு கிளை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்திய கூட்டாட்சியோட ஒற்றையாட்சின்னு சொல்லக்கூடிய கூறுகள் என்ன, மத்திய அரசுக்கு எது எதுலெல்லாம் அதிகப்படியான அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மாநில ஆளுநரை நியமிக்கிறதுலயா இருக்கட்டும், மத்திய அரசோட உத்தரவுக்கு மாநிலங்கள் அடிபணிஞ்சுதான் ஆக வேண்டும். அதே மாதிரி மத்திய அரசோட நிதி கட்டுப்பாடா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து அதிக பவர் இருக்கு. அதே மாதிரி புதுசா மாநிலங்கள் உருவாக்குறது, மாநிலத்தோட எல்லைகளை நிர்ணயிக்கிறது, மாநிலத்தோட பேரை மாத்துறது, இதெல்லாம் மத்திய அரசுக்குன்னு இருக்க தனி ஹை பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது எல்லாமே யாரால மட்டும்தான் பண்ண முடியும், பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தாலதான் செய்ய முடியும். பாராளுமன்றம் அப்படின்னாலும் நாடாளுமன்றம் அப்படின்னாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. நாட்டை ஆளக்கூடிய மன்றம் நாடாளுமன்றம். ஓகே, அப்போ நெருக்கடி கால செயல்பாடுகள், ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை, பாராளுமன்ற சட்டம் இயற்றும் முறை, இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. ஒரு பொதுவான துறையில் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றும் போது மத்திய அரசு இயற்றும் சட்டமே வெல்லும். புரியுதா? சட்டமே செல்லும் வெல்லும், இதெல்லாம் ஒரே பாயிண்ட் தான். இப்போ பொதுவான துறை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, துறை அப்படின்னாலும் பட்டியல் அப்படின்னாலும் ஒண்ணு. சோ பொது பட்டியல், நம்மளுக்கு எத்தனை பட்டியல் கண்ணா இருக்கு, 3 பட்டியல் இருக்கு இல்லையா, ஒண்ணு மத்திய பட்டியல், இன்னொன்னு மாநில பட்டியல், இன்னொன்னு பொது பட்டியல், 3 பட்டியல் இருக்கு. சோ இப்போ நல்லா கவனிங்க,
சோ இதெல்லாமே நம்ம தனி செஷன்ல பார்ப்போம். மத்திய அரசுக்கு மட்டும் உரியது இருக்கிறது மத்திய பட்டியல், மாநில அரசுக்கு மட்டும் உரியது இருக்கிறது மாநில பட்டியல். சோ அப்போ இந்த இடத்துல நம்ம இதை சொல்லிக்கலாம், அந்த என்ன சொல்றது அரைக்குறை கூட்டாட்சிக்கு இதை கூட எடுத்துக்கலாம். இந்த மாநில பட்டியல் இருக்கிறது ஃபுல்லா மாநிலத்துக்கானது. சோ இதுல மாநில அரசே மத்திய அரசு கேட்காம எல்லாம் பண்ணிக்கலாம். பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது சில விஷயங்கள் பொதுப்பட்டியல்ல தூக்கி போட்டாங்க. அப்ப பொதுப்பட்டியல் அப்படிங்கிறப்போ மாநில அரசும் இருக்கும் மத்திய அரசும் இருக்கும். ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை வருது அப்படின்னா, முரண்பாடு வருது அப்படின்னா யாரு ஜெயிப்பாங்க? பெரியவங்க தான் ஜெயிப்பாங்க, மத்திய அரசு தான் ஜெயிக்கும். சோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீட் எடுத்துக்கலாம். என்னதான் நீட் பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க, தூக்கி பொதுப்பட்டியல்ல போட்டாங்க. சோ இப்ப பொதுப்பட்டியல்ல போட்டதுனால எத்தனை கவர்மெண்ட் நீட்டை தூக்குறேன்னு சொன்னாலும் சோ அந்த பொதுப்பட்டியல்ல கல்விங்கிறது இருக்கிறதுனால பிடி முழுக்க மத்திய அரசு கிட்ட இருக்கு. சோ அதனால நீட் எக்ஸாம் என்ன பண்ணனாலும் தூக்க முடியல. சோ ஏன்னா ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்தாலும் யாருதான் ஜெயிப்பாங்க? மத்திய அரசோட முடிவே இறுதியானது. சோ அதனால என்ன பண்ண முடியல, நீட் எக்ஸாம தூக்க முடியல. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீட் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அடுத்து அறிஞர்களுடைய கூற்று. இது நம்ம இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியா ஒற்றை ஆட்சியா எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அறிஞர்கள் சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேசி வியர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, வடிவத்துல கூட்டாட்சி தான், ஆனா உண்மையில அரைக்குறை கூட்டாட்சி. நம்ம இந்திய அரசியலமைப்பு வடிவத்துல பார்க்க கூட்டாட்சியா தான் இருக்கு, ஆனா உண்மையா சொல்லணும்னா அது அரைக்குறை கூட்டாட்சின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நான் முன்னாடி இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் பாத்துக்கோங்க. சோ இப்ப இந்த அறிஞர்கள் சொல்லியிருக்க கூற்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குரூப் 1 எக்ஸாம்லயுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வித் ஷார்ட்கட்ஸோட எடுத்து சொல்றேன். ஓகே, அடுத்து மோரிஸ் ஜோன்ஸ் இவர் என்ன சொன்னார்னா, அட ஏப்பா நீ ஒண்ணு இது பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சின்னு இவர் சொன்னதுக்கு அடுத்து இவர் சொன்னாரு கிரைன்வைல் ஆஸ்டின் என்ன சொன்னார்னா கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னாரு. ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொன்னாருன்னா அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னாரு. சோ அப்போ இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. ஷார்ட்கட்ஸ் ஃபர்ஸ்ட் அரைக்குறை கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருப்பா? கேசி வியர் இல்லையா? கேசி வியர் சொன்னாரு. சப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம ஊர்ல நல்லா வேகாத அரைக்குறை சாப்பாட்டை சாப்பிட்டா நமக்கு வயிறு வலி வந்துரும் இல்லையா? சப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அரைக்குறைன்னு சொன்னது வியர். அப்போ அரைக்குறை சாப்பாடு அரைக்குறை கூட்டாட்சி, வயிறுனா வியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அரைக்குறைனா வியர்னு போட்டு வச்சுக்கோங்க, இந்த ஷார்ட்கட் மறக்க கூடாது. அடுத்து பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாரு? மோரிஸ் ஜோன்ஸ். சோ அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இப்போ துணி கடைக்கு நம்ம போறோம், 10,000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறோம்னா எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு கூட டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டேங்களான்னு கேட்போம்ல. அப்ப என்ன பண்றோம்? பேரம் பேசுறோம். அப்ப இங்க துணி கடைக்கு போய் ஜீன்ஸ் எடுக்கிறத நம்ம வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஜோன்ஸ் இங்க ஜீன்ஸா மாறிட்டாரு. துணிக்கடைக்கு போய் பேரம் பேசி ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சப்போ பேரம், இவர் பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சின்னு சொன்னாரா, அப்ப பேரம், ஜீன்ஸ்னா ஜோன்ஸ் சொன்னாரு, அவ்வளவுதான். பேரம் ஜோன்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது யாரு? நம்ம கிரைன்வைல் ஆஸ்டின். சோ இப்ப எல்லாரும் கூட்டா சேர்ந்து கார் ஓட்டணும்னா ஆஸ்டின் காரைத்தான் கூப்பிடுவாங்க. கூட்டுறவு கூட்டாட்சி ஆஸ்டின் காருனா ஆஸ்டின் சொன்னாரு, கூட்டுறவு ஆஸ்டின் போட்டுக்கோங்க. அதிகார குவிப்புன்னு சொன்னது யாரு? ஐவர் ஜென்னிங்ஸ். ஐவர்னா 5 பேர்னு அர்த்தமா? அப்போ 5 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல அதிகாரத்தை குவிச்சு வச்சிருக்காங்க. ஐவர் குவித்துனா அதிகார குவிப்பு, அவ்வளவுதான். சோ அடுத்து கவனிங்க, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வித்தியாசம் தெரியணும். நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைனா நான் அதை அடுத்து சொல்றேன், கவனிங்க. இப்போ அமெரிக்கால அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னா எளிதில் திருத்த முடியாத நெகிழா அமைப்பு. இதை பார்த்தே நீங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க, நெகிழும்னா என்ன நெகிழானா என்னன்னு. இதை ஈஸியா திருத்த முடியாத நெகிழா அமைப்பை பெற்றிருக்கு அமெரிக்கா. இங்கிலாந்துல ஈஸியா திருத்தக்கூடிய நெகிழும் அமைப்பை பெற்றிருக்கு. இந்தியால எல்லாமே பாதிதான், பாதி நெகிழும் தன்மை பாதி நெகிழா தன்மைய கொண்டிருக்கு இந்தியால. ஓகே, சப்போ கவனிங்க. அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அமெரிக்கானா முடியாது, இங்கிலாந்துனா முடியும், இந்தியால பாதி முடியும் பாதி முடியாது. அது என்ன நெகிழும் நெகிழா தன்மை அப்படின்னா, இப்ப நல்லா கவனிங்க. நம்மளுக்கு அரசியலமைப்புல சில விஷயத்த ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம், சில விஷயத்த ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது.
அப்படி ஈஸியா சேஞ்ச் பண்ணக்கூடியதை தான் நெகிழும். அப்ப வளையறது வளைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈஸியா உன்னை வளைக்க முடியும்னா, ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும்னா அது நெகிழும் தன்மையில இருக்கும். ஈஸியா வளைக்க முடியாது, ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது அதாவது அப்படின்னா அது நெகிழாம் தன்மையில இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஈஸியா எளிதில் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னா அது நெகிழும், எளிதில் திருத்தம் செய்ய முடியாதுன்னா அது நெகிழா. அப்போ நம்ம இந்திய அரசியலமைப்புல இது ரெண்டுமே இருக்கு. அப்போ நெகிழும் தன்மைனா ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம், நெகிழா தன்மைனா ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஈஸியா இதை நெகிழும் தன்மை ஈஸியா வளைச்சிடலாமா? அப்போ நம்ம பாராளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு, மாநிலங்களவை மக்களவை 2 இருக்கு. அப்போ இந்த நெகிழும் தன்மை ஈஸியா சேஞ்ச் பண்ணக்கூடியதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா போய் 2 அவையிலையும், அதாவது பொதுவா நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய 2 அவையிலையும் ஓகே சொல்லிட்டாங்கனாலே போதும். இதுக்கு சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் நெகிழா தன்மைக்கு, அதாவது எளிதில் திருத்த முடியாத விஷயத்துக்கு நம்ம 2 அவையில போய் பெர்மிஷன் கேட்கணும். அதுல மக்களவைக்கு என்ன பண்ணணும்னா 3/2 பங்கு நபர்களோட பெர்மிஷன் தேவைப்படும். மாநிலங்களவைக்கு பாதிக்கு மேற்பட்ட நபர்களோட ஒப்புதல் அப்படிங்கிறது தேவைப்படும். ஓகே, சோ அது என்ன, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா இருக்கிறது 150 பேருன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு அவையிலையும். அப்போ மக்களவையில 150 பேருக்கு 100 பேரு, 150 3 டிவைட் பண்ணுங்க 50ன்னு கிடைக்குமா? அப்போ 2 பங்கு. மக்களவையில 100 பேர் ஒப்புதல் கொடுக்கணும் 150 பேருக்கு. மாநிலங்களவையில பாதிக்கு மேலனா ஒரு 75 பிளஸ் ஒரு 80 பேரு கிட்ட பெர்மிஷன் கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நெகிழா தன்மை ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியாததுக்கு இவ்வளவு பெர்மிஷன் கிடைச்சாதான் மாற்றம் கொண்டு வர முடியும். சோ இப்ப இதை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்களேன், ரொம்பவே ஜாலியா இருக்கும். அமெரிக்காக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எல்லாத்துக்குமே தெரியும். அமெரிக்காக்காரன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வளைஞ்சு கொடுக்க மாட்டான், அது நெகிழா தன்மை கொண்டதா. சோ அதுக்கு இங்கிலாந்துக்காரன் பிசினஸ் மேனு டக்குன்னு வளைஞ்சு கொடுத்துருவான், அவனுக்கு காரியம் தான் முக்கியம். சோ நம்ம நாட்டை கூட ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா, சோ அடுத்து அப்போ அது நெகிழும் தன்மை உடையது. நம்ம இந்தியாக்காரன் எப்பவுமே மிக்சர் பிரியாணி தான் பிரியர்கள் தான், அதனால பாதி ஸ்ட்ரிக்ட் பாதி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, அதாவது பாதி நெகிழும் பாதி நெகிழா தன்மை உடையது. சோ அடுத்து கவனிங்க, இதை எப்படி திருத்தலாம்? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், நெகிழக்கூடிய தன்மை, அதாவது ஈஸியா மாற்றங்கள் செய்ய முடியும்னா அது பாராளுமன்றத்துல சாதாரண பெரும்பான்மை இருந்தா போதும். நெகிழா தன்மைக்கு பார்த்தாச்சு என்னன்னு, நெகிழா தன்மையா இருந்தா 2 அவையில போய் கேட்கணும். அதுல மக்களவையில 3/2 பங்கும், மாநிலங்களவையில பாதிக்கு மேற்பட்டவர் 75 பிளஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன எக்ஸாக்டா இது கிடையாது. ஓகே, சோ இப்ப பாதிக்கு மேற்பட்டவரோட பெர்மிஷன் இது வேணும். இதுவே நம்ம அரசியலமைப்பு மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்புங்க. இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்கணும், நல்லா கவனிங்க. நம்மளோட அரசியலமைப்பை எழுதுறதுக்காக கொண்டு வந்ததுதான் அரசியல் நிர்ணய சபை, தெரியும்ல? ஃபர்ஸ்டே நம்ம பார்த்துட்டு வந்தோம், 2 செஷனும் பாருங்க, அப்பதான் புரியும் பார்க்காத இருக்கவங்க. அப்போ அரசியலமைப்பை எழுதுறதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை. அவங்க என்ன பண்ணாங்க, சோ இடைக்கால பாராளுமன்றமா செயல்பட்டாங்க. அப்போ எழுதுறதுக்காக என்ன பண்ணாங்க, அப்போ இந்த இதை நல்லா படிச்ச ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராலதான் எழுத முடியும்னு நம்ம அம்பேத்கரை கூட்டு வந்தாங்க. சோ அம்பேத்கர் வரைவு குழுவோட தலைவரா இருந்து எழுதி கொடுத்தாரு. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப இப்படிலாம் எழுதுனாங்க. அப்போ எழுதுறப்ப என்ன ஆச்சுன்னா, நிறைய அறிஞர்கள் கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தாங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ இப்படி வழக்கறிஞர்களோட வாதம், நீ ஏன் இந்த பாயிண்ட் விட்டுட்ட அப்படின்னு சொன்னோடனே அந்த பாயிண்டையும் எடுத்து சேர்த்தாங்க. இன்னொருத்தர் இந்த பாயிண்ட் ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பாயிண்டையும் தூக்கி போட்டு சேர்த்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி 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 எல்லாத்தோடைய கருத்தையும் எடுத்து எதுக்கும் மிஸ் ஆகாத எடுத்து எழுதுனதுனால நம்ம அரசியலமைப்பு இவ்வளோ பெரிய அரசியலமைப்பு ஆச்சு. அப்ப உலகத்திலேயே பெரிய அரசியலமைப்பா நம்ம இந்திய அரசியலமைப்பு ஆச்சு. அது மட்டும் இல்ல, இதுக்கு காரணம் இன்னொன்னு கூட இருக்கு. எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பரப்பளவும் பெருசு, கலாச்சாரமும் பெருசு, அதனால இந்திய அரசியலமைப்பு பெருசாயிருச்சு, அவ்வளவுதான். சோ இப்படிதான் இது வந்துச்சு. வழக்கறிஞர்களுடைய வாதம், அதாவது அரசியல் நிர்ணய சபையில வழக்கறிஞர்களின் ஆதிக்கம் அதிகம் இருந்ததுனால நம்ம அரசியலமைப்பு பெருசா ஆயிருச்சு. நம்ம அமெரிக்காவில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனி அரசியலமைப்பு இருக்கு. அங்க குடியுரிமை, இரட்டை குடியுரிமை. அப்போ ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனி அரசியலமைப்பு இருக்கிறதுனாலதான் காரணம். ஓகே.
அடுத்து கவனிங்க, முக்கியமான வருடமும் தரவுகளும். இது ரொம்ப முக்கியம். நம்ம அரசியலமைப்பை ஒரு வழியா அப்படி இப்படி எழுதி 1949 நவம்பர் 26 ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஜனவரி 26 பூரண சுயராஜ்யம் நாள் இல்லையா, சோ அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமா ஜனவரி 26 என்ன பண்ணாங்க, 1950 தான் என்ன பண்ணாங்கன்னா அரசியல் அமைப்பை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. எழுதி முடிச்சதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அப்பதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டொமினியன் அந்தஸ்துல இருந்த நாம முழு சுதந்திரம் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்போம். ஓகே, அப்போ என்னாச்சு, அந்த எழுதினப்போ 1949 நவம்பர் 26 எழுதுறாங்களா, அதாவது ஏத்துக்கிட்ட நாளா இது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அந்த எழுதப்பட்டப்போ 395 சரத்துக்கள், 8 அட்டவணைகள், 22 பகுதிகள் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ 2026 படி பாத்தீங்கன்னா 465 சரத்துகள் இருக்கு. ஓகே, சோ உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இதையும் நோட் பண்ணிக்கோங்க, 448 சரத்துகள் தான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ 460க்கும் மேற்பட்ட சரத்துக்கள், 12 அட்டவணைகள், 25 பகுதிகள் இப்போ நம்மளுக்கு இருக்கு. சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்டார்டிங்ல இப்போ நான் இது அட்டவணைக்கும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பகுதிக்கும் ஷார்ட்கட் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங்ல 8 அட்டவணை, 22 பகுதிகள். இப்போ எப்படி இருக்கு, 12 அட்டவணைகள், 25 பகுதிகளா. அப்ப பாருங்க, பழைய காலம்னா ஸ்டார்டிங்னு அர்த்தம். பழைய காலத்துல 8 மணிக்கெல்லாம் தூங்க போயிருவாங்க. ஆனா 22 வயசு பசங்க இப்போ நைட்டு, அப்ப இதோட பழசு முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப 22 வயசு பசங்க நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து 25 வயசுல தான் உருப்படியா வேலைக்கே போறாங்க. 8, 22, 12, 25. ஓகே, சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து நம்மளோட அரசியலமைப்பு பல நாடுகள் இருந்து எடுத்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து எடுத்தாங்க. சோ இப்போ இந்த 60 நாடுகள்ல இருந்து எடுத்தாங்கன்னு ஒவ்வொரு இதுக்கும் இப்ப நாமளே ஒரு விஷயம் செய்யறோம், கண்டிப்பா நாம செய்யறத அதை ஏத்துக்கிறவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க, எப்படா அதுல குறை கண்டுபிடிச்சு சொல்லலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த அரசியலமைப்பு எழுதுனாங்க. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதின இந்த அரசியலமைப்புக்கு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா இல்ல. அதுக்கு சில பேரை கிண்டல் பண்ணாங்க. இது என்ன கடன் மூட்டை, நீ அங்க இருந்து கடன் வாங்கிதான் இதை எழுதியிருக்க, இத்தனை நாடுகள்ல இருந்து எழுதியிருக்கிறத ஒரு கிண்டலா சொன்னாங்க. அதுக்கு அம்பேத்கர் நெத்தியடி அடிச்ச மாதிரி பதிலா சொல்லியிருப்பாரு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து மேக்சிமமான பகுதிகள் நம்ம அரசியலமைப்புக்கு எடுத்தாங்க. சோ அதுவும் முக்கியமான விஷயம். அப்போ இந்த 60 நாடுகள்ல இருந்து எடுத்ததுக்கு சில பேர் கிண்டல் பண்ணாங்க. அந்த கிண்டல் பண்ணவங்களுக்கு நம்ம அம்பேத்கர் சொன்ன கூற்று என்ன, சோ அதாவது அந்த கிண்டல் பண்ணவங்க என்னென்ன கிண்டல் பண்ணாங்க அதை பார்த்துட்டு அம்பேத்கர் சொன்ன பதில பார்க்கலாம். விமர்சனம் செஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்திய அரசியலமைப்ப கடன் மூட்டை, அடுத்து கடன் வாங்கப்பட்டது, இது சும்மா வெட்டு ஒட்டு வேலை அப்படின்னும் பூச்சு வேலை அப்படின்னும் சொல்லி கிண்டல் பண்ணாங்க. கடன் வாங்கி மூட்டையை கொண்டு வந்த மாதிரி, அப்புறம் கடன் வாங்கினது வெட்டி ஒட்டினதுதான் இது, அங்க இருந்து வெட்டிட்டு இங்க ஒட்டி வச்சிருக்காங்க, ஒரு பூச்சு வேலை, பூச்சாண்டி வேலைன்னு சொல்லுவோம்ல, அப்படின்லாம் சொல்லி சில பேர் சொன்னாங்க. அதுக்கு நம்ம அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ பேசு பேசு, என்ன வேணாலும் பேசு, மத்த நாடுகள்ல இருந்து கொண்டு வந்தா அவங்களோட அனுபவங்கள்ல இருந்து தானே எடுத்து கொண்டு வந்திருக்கோம், அதுல ஒன்னும் அவமானமோ அவமரியாதையோ கிடையாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னாரு. அப்போ மத்த நாடுகள்ல இருந்து எடுக்கிறப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் அதை எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம எடுத்து கொண்டு வரப்போ நாம ஜீனியஸா தானே யோசிச்சு எடுத்திருக்கோம், இதுல என்ன அவமானம்னு கேக்குறேன் அப்படின்னு அம்பேத்கர் அதுக்கு பதில் நெத்திடியில சொன்னாரு. சோ அப்ப இது ரொம்ப முக்கியம். அப்ப ஷார்ட்கட் என்ன, நல்ல விஷயத்த யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாலும் அதுல அவமானம் இல்ல அப்படின்னு நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் இல்லையா ஃபுல் நேம், அப்படின்னு நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் கடன் மூட்டைன்னு கிண்டல் பண்ணவங்களுக்கு நெத்தியடி பதில் கொடுத்திருக்காரு. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ கவனிச்சுக்கோங்க, இந்த ஷார்ட்கட் நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து கவனிங்க, just a minute.
அடுத்து கவனிங்க. சோ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற அரசு. நம்மளோட அரசியலமைப்புல எந்த இடத்துலயுமே இந்தியாவுக்குன்னு இந்த மதம் தான் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே பிக்ஸ் பண்ணல இல்லையா? சோ எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் பின்பற்றிக்கலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போய்க்கலாம். சோ இந்த மதம் தான் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல என்ன பண்ணல, நம்ம அரசியலமைப்புல சொல்லப்படல. சோ அப்போ நம்ம இந்தியா மதச்சார்பற்ற அரசு, செக்குலர் ஸ்டேட். அப்போ செக்குலரிசம் அப்படிங்கிற இந்த ஆங்கில சொல் செக்யூலம் அப்படிங்கிற லத்தீன் சொல்ல இருந்து வந்துச்சு. செக்குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுதான் இந்த செக்குலரிசம். அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? மதச்சார்பற்ற அப்படிங்கிற அர்த்தம். சோ அப்போ இது 1976ஆம் ஆண்டு 42வது அமெண்ட்மெண்ட். சோ இதுக்கான வருஷம் எப்பன்னு கேட்பாங்க, 1976. இதுபடிதான் இந்த முகப்புரையை என்ன பண்ணாங்க, அதாவது இந்த முகப்புரையில இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்தாங்க. எந்த அமெண்ட்மெண்ட் படி அப்படின்னு கேட்பாங்க. முகப்புரை அப்படின்னாலும் முக உரை அப்படின்னாலும் ஒண்ணுதான். நம்ம அரசியல் அமைப்போட முன்னுரைன்னு இதை சொல்றோம். சோ சாட்கெட் கவனிங்க. 1976 42 இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க. இங்க 6, இந்த 4 ரெண்டையும் கூட்டினாலும் 6. அப்ப 1976ஓட கடைசி எழுத்தும் 6. சோ அப்ப 6 6 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து கவனிங்க. சோ இப்போ முக்கிய சரத்துக்கள். சோ இப்போ இதுல இடம்பெற்றிருக்க முக்கிய சரத்துக்கள் வந்து பாருங்க. சோ இப்போ சரத்து 14. நம்ம மத சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், மதச்சார்பற்ற அப்படின்னு சொல்லி எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம். நம்மளுக்கு இந்த மதம் தான் பின்பற்றணும்னு எங்கேயுமே அரசியலமைப்புல சொல்லப்படல இல்லையா? அப்போ அந்த மத சுதந்திரம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இப்ப சரத்து 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. சரத்து 15 மத பாகுபாடு இல்லை. சோ ஒருத்தரோட பிறப்பு, அவருடைய பாலினம், மதம், இனத்தை வச்சு பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறத சொல்றது 15. 16 பொது வேலை வாய்ப்புகள்ல அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத சொல்லுது. 25 to 28 இதுதான் என்னது? மத சுதந்திரம். 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை பத்தி சொல்லுது. சோ அடுத்து கவனிங்க. அப்போ இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கறத, இந்த வார்த்தையை எப்படி கொண்டு வந்தாங்க சோ அப்படிங்கறத பாக்கலாம். கவனிங்க. 1789ல பிரெஞ்சு புரட்சி அப்போ இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கறது பெரிய அளவுல பேசினாங்க. சோ இப்ப இந்த மதச்சார்பின்மைய 1888ல சோ இந்திய தேசிய காங்கிரஸ் தான் என்ன பண்ணுச்சு, ஃபர்ஸ்ட் இத அறிமுகம் அப்படிங்கறத செய்யுது. 1919 to 20ல கிளாபத் இயக்கம் நடந்திருக்கும் காந்தியடிகளோட தலைமையில. சோ அவருமே இதை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா மதச்சார்பின்மை அப்படிங்கறதான் ஒரு தாரக மந்திரமா பயன்படுத்தினாரு. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சப்போ கவனிங்க. இந்த 1789 அண்ட் 1888 இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. சோ அப்ப இது ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. பிரெஞ்சு புரட்சி 89, 88ல காங்கிரஸ் வந்து மதச்சார்பின்மையை அறிமுகம் செஞ்சாங்க. சோ அடுத்து கவனிங்கள. சோ அப்போ இத ஷார்ட்கட்டோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? நம்பர்ஸ் பாருங்க. 1789 7 8 9ன்னு வரிசையா வருதா? அப்படி புரட்சி பண்ணி பேச ஆரம்பிச்ச விஷயத்த 7 8 9ன்னு வரிசையா பேசி ஆரம்பிச்ச விஷயத்த அடுத்த நூற்றாண்டுல 8 8 அதாவது 1888 அடுத்து 18th நூற்றாண்டு இல்லையா, 8 8 அடி எடுத்து வச்சு காங்கிரஸ் பார்ட்டி உள்ள கொண்டு வராங்க. சோ அடுத்து என்ன நடக்குது? சோ கவனிங்க. சப்போ சுதந்திரமான அமைப்புகள், நம்ம இந்திய அரசியலமைப்பு படி எந்தெந்த அமைப்புகள்லாம் சுதந்திரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த இதுல எந்த அரசாங்கத்தாலையும் தலையிட முடியாது. அப்படி சுதந்திரமா செயல்படுற அமைப்புகள்ல என்னென்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. எந்த ஒரு தலையீடும் இல்லாம சுதந்திரமாக செயல்படக்கூடியது முன்னாடியே பார்த்தோம், சுதந்திரமான தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லி. அப்போ சுதந்திரமான நீதித்துறை இதெல்லாம் பார்த்திருப்போம். அப்போ தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைமையர். சோ தணிக்கைத்துறை தலைவர் சிஏஜி. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், சோ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அண்ட் சுதந்திரமான ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை. சோ இது எல்லாமே சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள். நான் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இவங்களை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. சோ அடுத்து
பாராளுமன்ற ஆட்சி முறை தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறது இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருந்துதான் நம்மளுக்கு எடுத்தாங்க இல்லையா? சப்போ சிஎம் சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவுல பாராளுமன்றமும் இருக்கும், மன்னரும் இருப்பாங்க. ஆனா மன்னருக்கு தான் அதிகப்படியான அதிகாரம் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே. அப்போ இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கறது ஆதாரமா எங்க இருந்து நம்மளுக்கு எடுத்தாங்க? இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருந்து எடுத்ததுதான் நம்மளுக்கு இந்திய பாராளுமன்றம்ங்கிறது வந்துச்சு. அப்போ இறையாண்மை கொண்டதாகவும் தேர்வு செய்யப்பட்ட தலைமை குடியரசு உடையதாகவும் இருக்கிறது நம்ம இந்திய பாராளுமன்றம். நம்ம இந்தியாவை இறையாண்மை கொண்ட பாராளுமன்றம்னு சொல்றோம். இறையாண்மைனா என்ன? வாட் இஸ் மீன் பை இறையாண்மை அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இந்தியாக்குள்ள எந்த விவகாரங்கள் போனாலும் மற்ற ஒரு நபர், அதாவது மற்ற நாடோட எந்த தலையீடும் இல்லாம இவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் இவங்களே சால்வ் பண்ணிக்குவாங்க. அதுதான் இறையாண்மை. வெளிநாட்டு பிரச்சனை இதா இருந்தாலும் அதுலயும் இவங்க தலையிட்டுக்க மாட்டாங்க. அதே போல மக்களுக்கான தலைமைய மக்களே தேர்வு செய்வாங்க. சோ அதுதான் இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்கிலாந்து பாராளுமன்றம் வாரிசு முறை அரசாங்கமா இருக்கு. நம்ம இந்தியாவுல அப்படி கிடையாது. சோ அப்ப பாத்தீங்கன்னா இங்க தாத்தாவுக்கு எடுத்தது அப்பா, அப்பாவுக்கு எடுத்த பையன் அப்படின்னு வாரிசு அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவுல பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றம் இருக்கு. ஆனா அங்க விஷயம் என்னன்னா, பாராளுமன்றத்தை கம்பேர் பண்றப்போ அங்க நீதிமன்றம் தான் அதிக பவரை கொண்டதா இருக்கு. சோ அங்க நீதித்துறைக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு அதிகாரம் இருக்கிறதுனால பாராளுமன்றத்தை காட்டிலும் நீதித்துறை, உச்ச நீதிமன்றம், அதாவது நீதித்துறைன்னு சொல்லப்படுறது உச்ச நீதிமன்றம். சோ உச்ச நீதிமன்றத்தான் அரசியலமைப்பை பாதுகாக்குது. அதனால உச்ச நீதிமன்றத்துக்கே அங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பவர் அதிகமா இருக்கு. அப்போ அமெரிக்காவுல பாராளுமன்றத்தை விட நீதித்துறை தான் மேலானதா இருக்கு. சோ இது ரொம்ப முக்கியமானது. சப்போ நல்லா கவனிங்க. அடுத்து இந்திய நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு இல்லையா? மக்களவை லோக்சபா, அடுத்து மாநிலங்களவை ராஜ்யசபான்னு இருக்கு. மக்கள் அப்படின்னாலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் எல்லாமே வயது ஒரு வாக்குரிமை. சோ அது மூலியமா மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 வயசு நிரம்பியவர்கள் எல்லாம் ஓட் போட்டு மக்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் மக்களவை. மாநிலங்களவைனா நல்லா கவனிங்க, இங்க தேர்ந்தெடுக்கப்படுறது எம்எல்ஏஸ். மாநிலங்களவை அப்படின்னா இங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்கல்ல, அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களே எம்எல்ஏஸ். சோ அவங்களால இவங்க மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. எம்எல்ஏஸ் அதாவது மக்களவைனா மக்களால நேரடியா வயது ஒரு உரிமை மூலியமா தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலங்களவை அப்படின்னா எம்எல்ஏஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏஸால தான் இந்த மாநிலங்களவைக்கான உறுப்பினர்கள் மறைமுகமா இந்த எம்எல்ஏஸ் ஓட் போட்டு இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நாம ஓட் போட மாட்டோம், அதனால அது மறைமுக தேர்தல்னு சொல்றோம். அப்போ இங்கிலாந்துல பார்த்தா வாரிசு ஆட்சி வெர்சஸ் இந்தியாவுல பார்த்தா மக்கள் ஆட்சி, அமெரிக்கால பார்த்தா வெர்சஸ் கோர்ட் தான் எல்லாமே. இது முக்கியமானது. அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 அவை இருக்கு. மக்களவையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, மாநிலங்களவையில மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. சோ அதனால அது மறைமுகம்னு சொல்றோம். அப்போ இது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஷார்ட்கட் பாருங்க. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய இதைதான் நான் ஷார்ட்கட்டா எடுத்துட்டு வந்தேன். தேவர் மகன் படம் மாதிரி அப்பாவுக்கு அப்புறம் புள்ள வரது இங்கிலாந்து வாரிசு முறை. இதுவே ஆனா இந்தியாவுல அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி மக்கள் ஓட்டு போட்டுதான் தலைவனை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அப்ப மக்களவைக்கு நேரடி தேர்தல்னு பார்த்தோம். அமெரிக்கா எப்படின்னா சிங்கம் சூர்யா மாதிரி சட்டம் பேசுற கோர்ட்டுக்கு தான் பவர் அதிகம், அங்க நீதித்துறைக்கு தான் பவர் அதிகம்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். சோ அடுத்து கவனிங்கள, அப்போ பாராளுமன்ற அரசாங்க முறையோட சிறப்புகள் என்ன? அப்போ நம்ம நாட்டுல பாராளுமன்ற முறை அரசாங்கம் தான் அமைஞ்சிருக்கு. இதனால இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, இங்க அமைச்சரவை குழு பொறுப்பாட்சி நடத்தும். சோ அமைச்சரவை குழுக்கு பொறுப்புகள் இருக்கு. இங்க அதே மாதிரி பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் ஆட்சி அப்படிங்கறத அமைக்கும். கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எல்லாத்துக்குமே. அமைச்சர்களா யாரு வருவாங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறவங்க தான் வருவாங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அமைச்சரா இருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாராளுமன்ற முறை அப்படிங்கிறதுனால
பிரதமருக்கு தான் முன்னுரிமை இருக்கும், ஏன்னா அவருதான் முதன்மை அமைச்சர். அப்ப குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்லி தனி அதிகாரங்கள் இருக்கு, அதுதான் குடியரசுத் தலைவரின் தனிநிலைன்னு சொல்றோம். அடுத்து கவனிங்க, சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, நீதி புலராய்வு, சுதந்திரமான நீதித்துறை. ஏன்னா நீதித்துறைக்குன்னு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு, நீதி புலராய்வு இருக்கு, அதனால அது சுதந்திரமா செயல்படக்கூடியதுன்னு சொல்றோம். அதாவது உச்ச நீதிமன்றம், அடுத்து உயர் நீதிமன்றம், அதுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள், அதெல்லாம் பொதுவாக கீழ் நீதிமன்றங்கள்னு சொல்லிடுவோம். இப்போ மாவட்ட நீதிமன்றங்களால முடியாததை உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க, ரைட்டா? உயர் நீதிமன்றத்தால முடியாததை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தை தான் இறுதி நீதிமன்றம்னு சொல்றோம், இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம்னு சொல்லுவோம். நம்ம உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை தாண்டி அல்டிமேட் நீதிமன்றம்ங்கிறது வேற எதுவுமே கிடையாது, அதுதான் உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அங்க மேல்முறையீடுக்கு கொண்டு போறதே இறுதியானது. அப்போ உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே உயர் நீதிமன்றங்கள், அதுக்கு கீழே கீழ்நிலை நீதிமன்றங்கள், இது எல்லாமே ஒரு சைக்கிள் ஃபார்ம்ல தான், ஒரு சங்கிலி தொடராதான் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, இந்த உச்ச நீதிமன்றம் இந்திய குடிமக்களோட அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலனா செயல்படும். நம்மளுக்கு சரத்து 32 சொல்லுது, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதாவது ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதனால் அவங்க என்ன பண்ணலாம், நேரடியா உச்ச நீதிமன்றத்தையே போய் அணுகலாம். அப்படி சொல்றதுதான் இந்த சரத்து 32. சோ அதுதான் என்ன சொல்றாங்க, இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக உச்ச நீதிமன்றம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறையும் நீதித்துறை சுதந்திரமும், நீதித்துறை அதாவது பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றங்கள் இணைந்து ஒரு சங்கிலி தொடரா இருக்கிறது ஒருங்கிணைக்கப்பட்டது. அண்ட் சுதந்திரமான நீதித்துறை, இதுக்கு பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புலராய்வு இருக்கிறதுனால இதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, தீர்ப்பை இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். சோ அதனால சுதந்திரமான நீதித்துறைன்னு இந்த 2 சிறப்பியல்புகள் நீதித்துறைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கு. நம்ம இந்தியாவுல கவர்மெண்ட் 3 டயர் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஓகே, முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு 2 டயர் தான், அதாவது ஒண்ணு மத்திய அரசு, இன்னொன்னு மாநில அரசுன்னு 2 அங்கங்கள் தான் இருந்துச்சு. இப்ப 3 அடுக்கு வந்துருச்சு. பஞ்சாயத் ராஜ் அப்படிங்கறத 73 அண்ட் 74வது சட்ட திருத்தத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, கிராம ஊராட்சிக்கு ஒண்ணு வேணும், நகராட்சிக்குன்னு வேணும்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி, அதாவது ஊராட்சிக்குன்னு சொல்லி தனியா ஒரு அங்கம், அவங்களுக்கும் ஒரு அரசியல் அமைப்புன்னு கொண்டு சேர்த்து இப்போ நம்ம அரசியல் அமைப்பு 3 அடுக்கு அரசாங்க முறையா இருக்கு. ஓகே, சப்போ 1992 73 அண்ட் 74வது அமெண்ட்மெண்ட்டுக்கான வருஷம் 1992. இதுபடிதான் 3 அடுக்கு அரசாங்க முறையை கொண்டு வந்தாங்க. அப்போ உலகத்திலேயே வேற எந்த அரசியல் அமைப்புலயும் இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு பாயிண்ட்னா இது. எந்த அரசியல் அமைப்புலயுமே இந்த மாதிரி 3 அடுக்கு இல்ல. அதே மாதிரி உலகத்திலேயே இந்த அளவுக்கு சரத்துக்களோ இந்த அளவுக்கு அட்டவணைகளோ எந்த அரசியல் அமைப்பிலும் இல்ல. இது நம்ம இந்தியாவுக்கு இருக்க ஒரு சிறப்பு. சோ அடுத்து கவனிங்க, ஜஸ்ட் a minute. சப்போ அந்த 3 அடுக்குகள் என்னென்ன அப்படின்னா, அந்த 3 அடுக்குகள் பாருங்க, ஒண்ணு மத்திய அரசு, இன்னொன்னு யூனியன் பிரதேசமாவோ மாநிலமாவோ இருந்துச்சுன்னா அதை சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் மத்திய அரசு, 2வது மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு, 3வது லோக்கல் பாடிஸ் அதாவது உள்ளாட்சி அரசுன்னு, இப்படி 3 அங்கங்கள் இருக்கு. சோ இப்போ கவனிங்க, பஞ்சாயத் ராஜ் மற்றும் நகராட்சி. சோ இத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 73வது அமெண்ட்மெண்ட் இதுபடி என்ன பண்ணாங்கன்னா, பஞ்சாயத் ராஜ் அதாவது கிராம ஊராட்சி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிராம ஊராட்சி கொண்டு வந்தாங்க, அடுத்துதான் நகராட்சிக்கு. அப்ப 73வது சட்ட திருத்தம் அதுபடி கிராம ஊராட்சிக்கு பகுதி 9 யூஸ் பண்ணி 11வது அட்டவணையை சேர்த்துதான் நம்மளுக்கு இந்த கிராம ஊராட்சிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகே, அடுத்து 74வது சட்ட திருத்தம். சோ இதுல நகர்பாலிகா, சோ அதாவது நகராட்சின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பகுதி 9ங்கிறத யூஸ் பண்ணி 12வது அட்டவணையை கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு இந்த ஊராட்சி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. உள்ளாட்சி அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் பாலிட்டியில, நகராட்சி ஊராட்சியை பத்திலாம். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதாவது 73 74வது அமெண்ட்மெண்ட் என்னென்ன கொண்டு வந்தாங்கிறது அது கொஞ்சம் பெருசாவே இருக்கும். நம்ம அது பாலிட்டியில அடுத்தடுத்து பாக்குறப்போ பார்ப்போம். பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. சப்போ 73 அண்ட் 74வது சட்ட திருத்தம், 73னா கிராம ஊராட்சி, 74னா நகராட்சி. சோ அதுக்கு
அதுக்கு பகுதி 9, இதுக்கு பகுதி 9, அதுக்கு 11வது அட்டவணை, இதுக்கு 12வது அட்டவணை. சோ இப்ப மறந்துடாதீங்க. அதுக்கு நான் இப்போ ஷார்ட்கட்டுமே சொல்றேன், கவனிங்க. அமெண்ட்மெண்ட்டுக்கான ஷார்ட்கட்டு ஃபர்ஸ்ட் கிராமம். கிராமத்துக்கு வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், நல்லா கவனிங்க. 73வது அமெண்ட்மெண்ட்னு பார்த்தோமா. அப்போ கிராமத்துல இருக்க பெரியவங்க எப்பவுமே எதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, 7 பேர் முன்னாடி, ஏன்னா பெரியவங்க எப்பயுமே வந்து கொஞ்சம் ரொம்ப இதா இருப்பாங்க இல்லையா, 7 பேருக்கு முன்னாடி 3 கையை தட்டி பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்ப 73 பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி பார்த்தோம். அடுத்து சிட்டி. சிட்டினா நகரம். சிட்டியில இருக்க கார்பரேஷன் ஆபீஸ்ல வாரத்துல 7 நாளும் 4 திசையில இருந்தும் வர நகராட்சி குப்பை வண்டியத்தான் பார்ப்போம். அப்ப 74னா நகராட்சி, மறக்குமா? மறக்க கூடாது. 73னா பஞ்சாயத்து கிராம ஊராட்சி, 74னா நகராட்சி. சோ அடுத்து கவனிங்கள, இந்த பாயிண்ட மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்டுக்கு பாத்துட்டோம். அடுத்த அட்டவணை இதுக்கானதுன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, கவனிங்க. சோ அதாவது கிராமத்துக்கு 11வது அட்டவணைன்னு பார்த்தோமா. அப்போ கிராமத்துல 11 மணிக்கெல்லாம் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்போ 11வது அட்டவணை கிராமத்துக்கு. டவுனு நகராட்சிக்கு 12வது அட்டவணையா. அப்போ டவுன்ல என்ன பண்ணுவாங்க, நைட்டு 12 மணி வரைக்கும் தியேட்டரு கடையெல்லாம் திறந்திருக்குமா. சோ டவுன்ல எல்லாம் அப்படிதான். சோ அப்போ அது 12வது அட்டவணை. சோ அடுத்து குடியுரிமை. குடியுரிமை அப்படிங்கறது நம்மளுக்கு தனி டாபிக், 5th டாபிக்கா நம்ம பாலிட்டியில பார்ப்போம். சோ அப்போ கவனிங்க. சோ குடியுரிமை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னதான் கூட்டாட்சி அமைப்பா இருந்தாலும் இருக்கிறது ஒற்றை குடியுரிமை தான். ஒரே மக்கள், ஒரே அரசியலமைப்பு தான். சப்போ 1955ல இந்திய குடியுரிமை சட்டம்ங்கிறத இயற்றினாங்க. சோ இது ரொம்ப முக்கியம். அப்போ குடியுரிமையில நம்ம பார்ப்போம், குடியுரிமையை 5 வழிகள்ல பெறலாம், 3 வழிகள் இழக்கலாம். பிறப்பு, இயல்பு குடியுரிமை, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, சோ குடியுரிமையில தனி டாபிக்கா பார்ப்போம். அப்போ நம்ம இதுல ஒற்றை குடியுரிமை தான். ஆனா அமெரிக்கால இரட்டை குடியுரிமை இருக்கு. சோ அடுத்து கவனிங்க. அப்போ இந்தியா ஒற்றை குடியுரிமை வெர்சஸ் அமெரிக்கா இதை பார்த்தா இரட்டை குடியுரிமை. இப்போ குடியுரிமை பத்தி சிம்பிளா பார்த்துட்டோம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ அடிப்படை உரிமைகள். அடுத்து அடிப்படை கடமைகள். இதுக்கு அடுத்தே நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி அடிப்படை உரிமைகளுக்கு அப்புறம் உங்களுக்கு பாலிட்டி படி பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் பார்க்கணும். ஆனா நான் இதுக்கு அடுத்து அடிப்படை கடமைகள் கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக. ஓகே, சோ இப்போ கவனிங்களேன், அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை கடமைகளுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேத்துக்கு இது வந்து புரியாத இருக்கு. உரிமைகள்னா நமக்கு வேணுங்கிறது உரிமை, நாம கொடுக்கணுங்கிறது கடமை. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுன் சொல்ற மாதிரி நான் நல்லா ஆடுவேன், நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இப்போ நம்மளுக்கு பாடணும்னு தோணுது, நம்மளுக்கு இப்ப கிளாஸ் எடுக்கணும்னு தோணுது, நம்மளுக்கு இந்த விஷயம் செய்யணும்னு தோணுது, இந்த இடத்துல வீடு கட்டணும்னு தோணுது, நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு டூர் போகணும்னு தோணுது, இது பிக்னிக் போகணும், இது எல்லாமே செய்யறது என்ன? இது எல்லாம் அடிப்படை உரிமைகள். யாரையும் துன்புறுத்தாத நம்மளுக்கான உரிமைகளை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா ஒருவருடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்படுதுன்னா அவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா உச்ச நீதிமன்றத்தை போய் அணுகலாம். அதுதான் சரத்து 32 சொல்லுது. இதுவே அடிப்படை கடமைனா என்ன? அடிப்படை கடமை வந்து குடுக்கல, அதாவது கடமைங்கிறது நாம குடுக்கறது, இது நம்ம அனுபவிக்கிறது, நம்மளுக்கு வேண்டிங்கிறது உரிமை. கடமைங்கிறது நாம குடுக்கறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பிளாக் ஏத்துறாங்கன்னா அங்க என்ன பண்ணணும்? அமைதியா இருக்கணும், அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். நேஷனல் ஆந்தம் பாடக்கூடிய டைம்ல அமைதியா இருக்கணும். சோ இதெல்லாம் வந்து நம்ம அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய மரியாதை, அது ஒரு குடிமகனா நம்ம செலுத்தக்கூடிய கடமை. அப்போ ஆனா இந்த கடமைய வந்து செய்யல அப்படின்னு சொல்லி அதுக்காக போய் நீதிமன்றத்தெல்லாம் அணுக முடியாது. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். சோ அப்போ கடமைங்கிறது நம்ம கொடுக்கறது, உரிமைங்கிறது நம்ம வாங்குறது. புரியுதா? சோ அப்போ அடிப்படை உரிமைகள் இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க கடமைகள்னா. சோ இப்ப இது வந்து அரசியல் அமைப்புல பகுதி 3ல இடம் பெற்றிருக்கு. இதுக்கான சரத்துகள் வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து 35 வரைக்கும். சோ இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு அடிப்படை கடமைகள் உரிமைகள் 7 இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அரசியல் அமைப்புல பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான பகுதினா அது அடிப்படை உரிமைகள் தான். மக்களோட நல்லதுக்காக உருவாக்கப்பட்ட உரிமைகள் தான் இது. சோ அப்ப ஒருவேளை இந்த உரிமைகள் ஒரு குடிமகனுக்கு மறுக்கப்படுது அப்படின்னால் அவங்க டைரக்டா போய் நீதிமன்றத்தை அணுகலாம். அதை பத்தி சொல்ற சரத்து தான் 32. சோ அப்போ பாராளுமன்றம்
இந்த அடிப்படை உரிமைகளை இதுக்குன்னு ஏதாச்சும் சட்ட திருத்தம் கொண்டு வந்து நீக்கலாம், சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. அடிப்படை உரிமை அப்படிங்கறது அரசியலமைப்புல எழுதி வச்சுட்டாங்க. சோ அப்படிதான் இருந்தே ஆகணும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ண முடியும். எப்ப மட்டும் இந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தப்படும் அப்படின்னா அரசியலமைப்பு படி அவசர நிலை பிரகடனம், ஏதாச்சும் எமர்ஜென்சி டைம்ல மட்டும் ஒரு சில அடிப்படை உரிமைகள் தற்காலிகமா தானா நிறுத்திடுவாங்க. அது அப்ப மட்டும்தான் நடக்கும். பாராளுமன்றமே நினைச்சாலும் அடிப்படை உரிமைகளை நிறுத்த முடியாது. சோ இதுக்குதான் ஒரு ஷார்ட்கட்டு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, கம்பீரமா இருக்க சிங்கம் கூட கூண்டுக்குள்ள போனா அமைதியா தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எமர்ஜென்சி வந்துட்டா என்னோட அடிப்படை உரிமை போயிருச்சுன்னு சொல்லிலாம் நம்ம கத்த முடியாது. அப்போ அமைதியா தான் இருந்து ஆகணும். சோ அடுத்து கவனிங்கள, சோ அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ பகுதி 3 அதாவது பார்ட் 3ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. சோ இதுக்கான சரத்து 12 to 35. இப்போ நடைமுறைக்கு நல்லா கவனிங்க, வந்தப்போ இருந்தது 7 அடிப்படை உரிமைகள், இப்ப இருக்கிறது 6 அடிப்படை உரிமைகள் தான். சோ அந்த 7 அடிப்படை உரிமைகள் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துட்டு எதனால 6 ஆச்சு அப்படிங்கறதை பார்க்கலாம். நம்மளுக்கு 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, சொத்துரிமை தான் இதுக்கான காரணம். அதையும் அடிப்படை உரிமைகளா தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி சாதாரண உரிமையில போட்டுட்டாங்க. அதனால 7ஆ இருந்தது 6ஆ குறைஞ்சு போச்சு. சோ அப்ப கவனிங்கள, சமத்துவ உரிமை சரத்து 14 to 18. ஓகே, சரி எல்லாமே பார்ப்போம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15னா மத வேறுபாடு, 16னா பொது வேலை வாய்ப்புல சம வாய்ப்பு, 17னா தீண்டாமை, 18னா பட்டங்கள். சோ இந்த மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை, கருத்து உரிமைன்னு சொல்லுவோம். 19லாம் பேச்சு உரிமை. சோ அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. சோ அடுத்து 4வது என்னன்னு பாருங்க, சமய சுதந்திர உரிமை, எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றிக்கலாம். 25 to 28. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரத்து 29 to 30. சொத்துரிமை இது சரத்து 31 இதுக்கானது. இதத்தான் என்ன பண்ணாங்க, நீக்கிட்டாங்க. சோ இத நீக்கினதுனால 7ஆ இருந்தது 6ஆ மாறுனுச்சு. இப்போ சரத்து 31ல இருந்ததை தூக்கி 307 போட்டுட்டாங்க. பகுதி 3ல இப்ப இருக்கிறத தூக்கி பகுதி 12ல போட்டுட்டாங்க. இப்போ அடிப்படை உரிமையா இருந்தது சாதாரண உரிமையா ஆயிருச்சு. அடிப்படை உரிமையா இருந்தா தானே நீ பிரச்சனை பண்ணுவ, சாதாரண உரிமையா மாத்திட்டா அப்படின்னு மாத்திட்டாங்க. அடுத்து அரசியலமைப்பின் வழி தீர்வு காணும் உரிமை, அதுதான் சரத்து 32, அல்லது அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இதைத்தான் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை போய் அணுகலாம்னு சொல்லக்கூடிய சரத்து 32. சோ கவனிங்க. சோ இப்ப அடுத்து இப்போ சொத்துரிமையை பத்தி பார்க்கலாம். அப்போ சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. சரத்து 31ல இருந்துச்சா, இத 44வது அமெண்ட்மெண்ட் வருஷம் 78. சோ இங்க 4 இங்க 8. ஓகே, 4 கூட்டினா இங்க 8 கிடைக்கும். சோ அதுபடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தின் படி சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. இப்போ சொத்துரிமையை நீக்கினதுனால 7ஆ இருந்த உரிமை 6ஆ மாறிடுச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 44வது அமெண்ட்மெண்ட் 4 நாளா சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம சொல்லுவோம்ல, என்னதான் நீ சொத்து சேர்த்து வச்சாலும் அது நிலைக்கணும்னு இருந்தாதான் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி 4 நாளா சொத்து சேர்த்து வச்சாலும் எவனாவது சீட்டிங் பண்ணி 300 ரூபாய் ஆக்கி ஆப்பு வச்சிருவான். அதனால சொத்துரிமைய நீக்கிட்டாங்க. சோ அப்போ 44வது அமெண்ட்மெண்ட் படி நீக்கினாங்களா. சோ அப்படியே இதோட வருஷத்தை லிங்க் பண்ணிக்கோங்க, 1978ன்னு. எவனாவது சீட்டிங் பண்ணி 300 ரூபானா 300A அப்படிங்கிற சரத்துல இப்போ இருக்கு. ஓகே, மறந்துடாதீங்க. சோ அடுத்து அடிப்படை உரிமைகளை முழுசா பார்த்து முடிச்சிட்டோம். அடிப்படை கடமைகளை பார்த்துட்டு அடுத்து டிபிஎஸ்பிக்கு போலாம். கவனிங்க. சோ அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இப்போ அடிப்படை கடமைகள்னா நான் என்னங்கிறத சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த அடிப்படை கடமைகள் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு அரசியலமைப்பு எழுதினப்போ நம்ம இதுல கிடையவே கிடையாது, அரசியலமைப்புல அடிப்படை கடமைகள் இல்ல. சோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு தலைவரே ஏன் அடிப்படை கடமைகளை மட்டும் விட்டுட்டீங்க, இந்த அடிப்படை கடமைகளை சேருங்க. பயபுள்ளைங்க நிறைய பேரை நீங்க அரசியலமைப்புல சேர்க்காத விட்டதுனால எவனுமே மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு குழு வந்துச்சு. இவங்க தலைவரே மாத்துங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமைகளை நம்மளுக்கு அரசியலமைப்புல கொண்டு வந்தாங்க. அப்போ 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி ஸ்வரன் சிங் சொன்னதுனால பகுதி 4A சரத்து 51A2 அதாவது 51Aவா 10 கடமைகள் சேர்த்தாங்க. நல்லா கவனிங்க. பகுதி 3 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள், சரத்து 12ல இருந்து 35 அடிப்படை உரிமைகளுக்கானது. அடிப்படை அதாவது டிபிஎஸ்பி அப்படின்னா பகுதி 4
இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 36ல இருந்து 51 வரைக்கும். அடிப்படை கடமைகள் அப்படின்னா 4A அதுக்கான பகுதி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 51A அப்படிங்கறது மட்டும் இருக்கும். ஏ உட்பிரிவுல இருந்து K வரைக்கும் மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இதுக்கு இருக்கும். ஓகேங்களா? சோ நல்லா கவனிங்க. அப்போ 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி இந்த ஸ்வரன் சிங் சொன்னதனாலதான் பகுதி 4A சரத்து 51A என்ன பண்ணாங்கன்னா 10 கடமைகளை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகளை இருந்ததை ஒண்ணு குறைச்சிருப்பாங்க, கடமைகள் வந்து ஈஸிதான்னு சொல்லிட்டு இருந்ததை ஒண்ணு ஏத்திட்டாங்க. 10 இருந்தத 2002ல 86வது அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணி 10 இருந்தது இப்ப 11 மாறிடுச்சு. அப்போ அந்த 11வதா சேர்த்தது என்னன்னா கல்வி கற்கும் வாய்ப்பு அப்படிங்கறத சேர்த்தாங்க. அப்போ 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது அவங்களை எடுத்து வளர்க்குற கார்டியன்ஸா இருக்கலாம், கண்டிப்பா அவங்களுக்கான அடிப்படை கல்வியை கொடுத்தே ஆகணும்னு சொல்றதுதான் இந்த 86வது அமெண்ட்மெண்ட். இதுபடி 11வது அடிப்படை கடமையா 2002ல சேர்த்தாங்க கல்வி கற்கும் உரிமை அல்லது கல்வி கற்கும் வாய்ப்பு அப்படிங்கறது. ஓகே, அப்போ கவனிங்க. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ இது வந்து அடிப்படை கடமை தான். அடிப்படை கடமையை வந்து கொடுக்கல அப்படிங்கறதுக்காக போய் நீதிமன்றத்தை நாட முடியாது. ஓகே, அப்போ கவனிங்க. கடமைய சரியா செய்யணும்னா நமக்கு ஒரு சிங் பாட்டு கேட்கணும். அப்போ இத கொண்டு வந்தது இது ஸ்வரன் சிங் குழு. ஓகே, அடுத்து உரிமைகளுக்கு சண்டை போடுற நம்ம பசங்க கடமைன்னு வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா இருக்கணும். அப்ப என்ன இது ஷார்ட்கட் 11 அடிப்படை கடமை இருக்கா? சோ அதுதான். சோ அடுத்து பார்க்க போறது டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பகுதி 4ல இருக்கு, சரத்து 36 to 51 வரைக்கும். சோ கவனிங்க, இதை பத்தி பார்க்கலாம். பொதுநல அரசாங்கம் வந்து அமைக்கிறதுக்காக இது ஒண்ணுமே இல்ல, அந்த பாயிண்ட்லயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு தலைப்புலயே, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். பொதுநல அரசு வந்து ஒரு நல்ல அரசாங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கே வழி சொல்றதுதான் என்னன்னா இந்த டிபிஎஸ்பி. ஓகே, சோ இப்போ கவனிங்க. அரசாங்கம் இத ஒருவேளை சொல்லி அரசாங்கம் செயல்படுத்தலைன்னா இதுக்கு போய் நீதிமன்றத்துக்கிட்ட சொல்லாமானா முடியாது, இதுக்கும் நீதிமன்றத்தை நாட முடியாது. சோ இப்போ டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு நாவல் பகுதின்னு சொல்லியிருக்காரு. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்போட ஒரு நாவல் ஃபியூச்சர், இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அடுத்து கவனிங்க, சட்ட திருத்த முறைகள், அமெண்ட்மெண்ட் மெத்தட்ஸ். அதாவது நம்மளுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கறதும் நம்ம அரசியலமைப்புல இருக்கு. அமெண்ட்மெண்ட்னா என்னதுப்பா? இப்போ நம்மளுக்கு அரசியலமைப்புல எதாச்சும் சேஞ்சஸ் செய்யணும், ஒண்ணு வந்து திருத்தணும் அல்லது வந்து நீக்கணும் அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சொத்துரிமையை கூட பார்த்தோம்ல, அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தானே சேஞ்ச் பண்ணாங்க, அடிப்படை உரிமையில இருந்து சாதாரண உரிமையா. அப்போ அதுக்கு யூஸ் பண்றதுதான் அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட்டை சட்ட திருத்தம்னு தமிழ்ல சொல்லுவோம். அப்போ இந்த சட்ட திருத்தத்துக்கான பகுதி 20, இதுக்கான சரத்து 368. இந்த சட்ட திருத்தம் செய்யறதுக்கான அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ சட்டத்தை திருத்தறதுக்கு 3 வழிகள் தேவைப்படுது. சோ என்னன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி, எளிய பெரும்பான்மை தேவை. 2வது ஸ்பெஷல் மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மையோ அல்லது சிறப்பு பெரும்பான்மையோ தேவை. அடுத்து 3வது என்னன்னா 2மே தேவை, அதாவது தனி பெரும்பான்மையும் வேணும், பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களோட ஒப்புதலும் தேவை. அததான் அசாதாரண பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ வடிவேல் சொல்ற மாதிரி, வைகை புயல் வடிவேல் சொல்ற மாதிரி ரூம மாத்துங்கடா செட்டப்ப மாத்துங்கடா அப்படின்னு 3வது இதுக்கு என்னது மொத்தம் இந்த இதை வந்து மாத்தணும்னா 3 பெரும்பான்மைகள் தேவைப்படுது. அப்போ ஷார்ட்கட் பாருங்க. சோ அப்ப இதுக்கான பகுதி வந்து 20ன்னு பார்த்தோமா, அப்போ உங்களுக்கு 20 வயசு ஆகும்போது உங்ககிட்ட இருக்கிற பழைய கெட்ட பழக்கங்களை எல்லாம் திருத்திக்கணும். அப்படி திருத்துக்கலன்னா உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்காம வாரத்துல 6 நாளும் 8 மணி நேரம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அப்போ பகுதி 20 சரத்து 368ன்னு சொன்னோமா, அமெண்ட்மெண்ட்டுக்கு திருத்திக்கணும்னா திருத்தம், சட்ட திருத்தம்.
ஓகே, பழைய இதுல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம். அதை லிங்க் பண்ணி தான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 20 வயசு ஆகும்போது உங்ககிட்ட இருக்கிற பழைய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் திருத்திக்கணும். அப்படி திருத்திக்கலன்னா உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்காம வாரத்துல 6 நாளும் 8 மணி நேரம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஓகே, சோ அடுத்து கவனிங்க. சோ அடுத்து இப்போ நெருக்கடி கால அதிகாரங்கள். சோ நெருக்கடி கால அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சோ நெருக்கடி கால அதிகாரங்கள் தான் எமர்ஜென்சி அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சோ இப்ப நாடு அசாதாரண சூழ்நிலைகள், அதாவது நார்மலான சூழ்நிலையில இல்ல அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கு, இப்ப போரு, மத்த நாட்டு ஆக்கிரமிப்பு இதெல்லாம் வருதுன்னா அப்போ இந்த நெருக்கடி அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. அப்போ அதுக்கான சிறப்பு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு கொடுத்துருவாங்க. சோ இப்போ நெருக்கடி நிலை அப்போ மாநிலங்கள் எல்லாமே என்ன வந்துரும், மத்திய அரசோட கண்ட்ரோல்குள்ள வந்துரும். சோ இதுவரைக்கும் புரியலனா கூட இப்போ இந்த ஒற்றையாட்சி அப்படிங்கறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். நெருக்கடி டைம் அப்ப மட்டும் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல மாநில அரசு ஃபுல்லா வந்துரும். சோ அதனாலதான் அதை ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்றோம். சோ அடுத்து கவனிங்களேன். சப்போ இந்த 3 வகையான நெருக்கடிகள் இருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா. சோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய நெருக்கடி சரத்து 352. அடுத்து இதுல இருந்து 4 கூட்டுங்க. அடுத்து மாநில நெருக்கடி சரத்து 356. அடுத்து இதுல 4 கூட்டினீங்க அப்படின்னா 360 நிதிநிலை நெருக்கடி. தேசிய நெருக்கடினா போரு, வெளிநாட்டினரோட ஆக்கிரமிப்பப்போ போடுவாங்க. சோ மாநில நெருக்கடி அப்படின்னா நம்ம பார்த்திருப்போல ஆளுநர் ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அப்ப அதுக்கான பெரும்பான்மை அரசால நிரூபிக்கப்படல அப்படின்னாலோ அல்லது அந்த பெரும்பான்மை போனதுக்கு அப்புறம் ஆட்சி கலைக்கப்படுது அப்படின்னாலோ அப்போ ஸ்ட்ரெயிட்டா மத்திய அரசோட கண்ட்ரோலுக்கு போய் மத்திய அரசோட முகவரா ஆளுநர் இங்கிருந்து என்ன பண்ணுவாரு, ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதுதான் மாநில நெருக்கடி நிலைன்னு சொல்லுவோம். அடுத்த நிதிநிலை நெருக்கடி அப்படின்னா இப்போ நம்மளுக்கு பட்ஜெட் பத்தலங்க, நிதி பத்தல அப்படின்னா பொருளாதார வீக் இங்க ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப வர்றதுதான் என்னது, இந்த நிதிநிலை நெருக்கடி. அப்போ வயது வந்தோர் வாக்குரிமை, நான் முன்னாடி இதை சொல்லிட்டேன், அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு 21 வயசு இருந்தாதான் ஓட் போட முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இப்போ குரூப் 4 எழுதுறதுக்கான வயசு 18 வயசு நிரம்பி இருந்தா ஓட் போடலாங்கிறத இப்ப சொல்லிட்டாங்க. சோ அப்போ 21ல இருந்து 18 குறைச்சாங்க. அதுக்கு யூஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் 61வது அமெண்ட்மெண்ட் வருஷம் 1988. சப்போ இதுக்காக ஒரு வாக்குரிமை குழு கொண்டு வந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி கவனிங்க, 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஜாதி, மதம், இனம், பாலின பாகுபாடு இல்லாம தேர்தல்ல ஓட் போடுறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. சப்போ பாராளுமன்ற மக்களாட்சி இங்க இருக்கு, அதனால ஒருவருக்கு ஒரு ஓட் தான். சோ அப்ப ஒருத்தர் 10 ஓட்டு 4 ஓட்டுலாம் போட முடியுமானா முடியாது, ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் அப்படிங்கறதா இதுக்கான கொள்கை. அப்போ இந்த வாக்களிக்கும் உரிமை இது வந்ததுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி. சோ அப்போ இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி. 1932ல லோத்தியன் பிரபு அப்படிங்கிற ஒரு தலைமையில வாக்குரிமைக்கான ஒரு குழு போட்டாங்க. சோ அப்போ இவருதான் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா வயது வந்தோர் அடிப்படையில வாக்குரிமையை கொண்டு வரலான்னு சொன்னது. ஆனா ஸ்டார்டிங்ல 21 வயசு இவர் சொன்னப்பெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேலும் 1988 61th அமெண்ட்மெண்ட் படி என்ன பண்ணாங்க, 21ல இருந்து 18 வயசா குறைச்சிட்டாங்க. சோ அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இது 21 வயசு இருந்து 18 வயசா குறைச்சது 1988 அந்த அமெண்ட்மெண்ட் படி. ஆனா இது நடைமுறைக்கு வந்தது அடுத்த ஒரு வருஷம் தான், 1989ல தான் இந்த 18 வயசு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம கட்டுரைக்கு எப்படி முன்னுரைன்னு சொல்றோமோ அதே போல அரசியலமைப்புக்கு முன்னுரையா இருக்கிறது என்னது, இந்த முகவுரை. சப்போ இந்த முகவுரைங்கிறது என்ன, ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை தான் முகவுரையை ஏத்துக்கிட்டாங்க இல்லையா. சப்போ ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானம்னாலும் நோக்க தீர்மானம்னாலும் ஒண்ணுதான். அததான் பின்னால ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள் அல்லது தீர்மானம்னு சொல்லுவாங்க. இதுவே தமிழ் கலைச்சொல்ல ஒரு கொஸ்டின். ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. பின்னால இதுதான் என்னவாச்சு, முகவுரையா ஏத்துக்கிட்டாங்க. சப்போ மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய்னு முகவுரை சொல்லுது. மக்களால் தான்
மக்கள் கிட்டதான் அதிகாரம் இருக்கு, மக்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கறத சொல்லப்படுது. அப்போ மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதே மாதிரி அரசியல் அமைப்பின் மூச்சு காற்று, இந்த முகவுரை தான் அரசியல் அமைப்பின் மூச்சு காற்று. ஏன்னா இதுதான் எல்லாமே இல்லையா. சோ அப்போ ஒரு நாட்டோட அரசியல் அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட முகவுரையை படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ இதுதான் என்னவா இருக்கு, அரசியலமைப்போட மூச்சு காற்றா இருக்கு. சோ அப்ப முக்கியமான பாயிண்ட் இது. அடுத்து கவனிங்க. அப்போ முகவுரை எந்த வரிசையில அமைஞ்சிருக்கு, அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி இது. எப்படி அமைஞ்சிருக்குன்னா குரூப் 1ல கேட்டிருக்காங்க, இறையாண்மை, அடுத்து சமதர்மம், அடுத்து மதச்சார்பின்மை, அடுத்து மக்களாட்சி, அடுத்து குடியரசு, இப்படிதான் அமைஞ்சிருக்கு. அப்ப இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இசை மம்முட்டி குடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ அப்படின்னா இறையாண்மை, சா வரிசை வருதா, அப்போ சமதர்மம், அடுத்து மம்முட்டின்னு வருதா மா, அப்ப மாங்கிறது மதச்சார்பின்மை, அடுத்த மா இது மா வரிசையா, இது மக்களாட்சி, குடி அப்படின்னா குடியரசு அப்படிங்கறத குறிக்குது. அப்ப இது 5ஐயும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இசை மம்முட்டி குடி அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இறையாண்மை மிக்க இந்தியா, சாவரிஜினிட்டி. இந்தியா அதோட வெளியுறவு கொள்கைகள்ல எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இருக்கல. முன்னாடி நான் இறையாண்மைனா சொல்லிட்டேன். எந்த ஒரு வெளியுறவு கொள்கைகள்லயும் மத்த ஒரு நாட்டை, மத்த அயலவரை சார்ந்து இருக்காம சுதந்திரமா செயல்படக்கூடிய தன்மையத்தான் இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். சோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள்ல எல்லாமே இந்தியா அதுவே தனிச்சு செயல்படும். வேற யாரும் தலையிடாம இவங்களே தனிச்சு செயல்படுவாங்க. மத்த இதுலயும் இவங்க தலையிட மாட்டாங்க, இவங்க இதுலயும் யாரும் தலையிடக்கூடாது. அததான் இறையாண்மைன்னு சொல்றோம். அதே போல நம்ம நாட்டுக்கான தலைமை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா, அதுவும் இறையாண்மையை குறிக்குது. அடுத்து ஃபைனலி சிறுபான்மையினர், பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கான சலுகைகள் பார்த்திருப்போம். அதாவது முன்னாடி பார்த்தோம் நலிவடைந்தவர்கள், பின்தங்கியவர்கள், பழங்குடியினர் அண்ட் பட்டியலினத்தவர்களுக்கு நம்ம அரசியலமைப்புல என்ன சலுகைகள் கொடுத்திருக்காங்க. நலிவடைந்த பிரிவினருக்கு சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், பொருளாதாரத்துல முன்னேற்றம் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிறப்பு சலுகைகள் நம்ம அரசியலமைப்புல கொடுத்திருக்காங்க. சோ கவனிங்க. அப்போ நாம பார்த்திருப்போம் முன்னாடியே வயது வந்த ஒரு வாக்குரிமைக்கான அமெண்ட்மெண்ட் 61வது அமெண்ட்மெண்ட் 1988. இதுக்கு யூஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் என்னன்னா 62வது அமெண்ட்மெண்ட் 1989. அப்போ 1989 62வது அமெண்ட்மெண்ட் படி தாழ்த்தப்பட்டோருக்கு 10 வருஷத்துக்கு, அதாவது 1989ல இருந்து 2000 வரைக்கும் மக்களவையிலயும் சரி, மாநிலங்களவையிலயும் சரி, மாநில சட்டமன்றங்களையும் சரி இடஒதுக்கீடு அப்படிங்கறது இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆங்கிலோ இந்தியனும் இதுலதான் வருவாங்க. இவங்களுக்கும் அரசியலமைப்புல சில பெனிஃபிட் சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த வார்த்தை முக்கியம். அடுத்து கவனிங்கள ஷார்ட்கட். இப்போ சச்சின் தெண்டுல்கர் அவர்களும் இந்த அமெண்ட்மெண்ட் 1989 அப்போதான் கிரிக்கெட்ல வராரு. அப்போ சின்ன பையனா வராரு. அப்போ சச்சின் கிரிக்கெட் விளையாட வரும்போது அவருக்கு வயசு கம்மி தான். ஓகே, 1989ல வராரு. அப்போ வயசு வந்து கம்மி தான். சோ இந்த அமெண்ட்மெண்ட் லிங்க் பண்றதுக்கு சொல்றேன். ஆனா அவருக்கு 6 அடிக்கிறதும் தெரியும். அவர் சூப்பரா அடிப்பாரு. 2 ரன் ஓடுறதும் அவருக்கு தெரியும். அப்ப என்ன ஆயிருச்சு, 62வது திருத்தமா வந்துருச்சு. அவர் எப்படி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல டீம்ல இருந்தாரோ, இடஒதுக்கீடு வாங்கி மாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா என்ன சொல்லப்பட்டுச்சு, இடஒதுக்கீடு 10 வருஷம்னு சொன்னாங்களா, அப்ப அதே மாதிரி 10 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட் படி. ஓகேவா, அடுத்து கவனிங்க. கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன். இந்த கல்வி உரிமையை தான் 11வது அடிப்படை கடமையா பார்த்திருப்போம் இல்லையா. அப்போ 2002 86th அமெண்ட்மெண்ட் படி சரத்து 21A 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு கல்வி உரிமை, கல்வி கிடைச்சாகணும், இலவச கட்டாய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு 11வது அடிப்படை கடமையா இருக்கு. அதைத்தான் இங்க கல்வி உரிமைன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்காக இலவச கட்டாய கல்வி சட்டம் RTE ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. அப்போ 2009ல இந்த சட்டத்தை இயற்றி இந்த சரத்து 21A சொல்லப்பட்டிருக்கப்படி அடிப்படை உரிமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. சோ இது முக்கியமான விஷயம், இதை தெரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுக்கு அங்க இடம் பெற்றிருந்தது. அப்போ இந்த
கூட்டாட்சிக்கும் ஒற்றையாட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன, அதாவது வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? சோ கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்க கூட்டாட்சி முறை, இங்க ஒற்றையாட்சி முறை. இங்க கூட்டாட்சி முறையை பொறுத்த வரைக்கும் இரட்டை அரசாங்கம் இருக்கும். மத்திய அரசும் இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஒற்றை ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே அரசாங்கம் தான் இருக்கும். நாடு முழுக்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபினா பிஜேபி இருக்கிறது. அடுத்து இங்க கூட்டாட்சியில எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கோ அங்க ரெண்டுமே இருக்கும். பிரான்ஸ் மாதிரி எழுதப்பட்டதும் இருக்கலாம், அல்லது பிரிட்டன் மாதிரி எழுதப்படாததும் இருக்கலாம். அடுத்து கவனிங்க. தேசிய மற்றும் பிராந்திய அரசுகளுக்கு இடையே அதிகார பகிர்வை கொண்டது. அதாவது கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசுக்கும் மத்த அரசுக்கும் இடையில அதிகார பகிர்வு, பிரிவு, ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கும். இங்க எல்லா அதிகாரங்களும் ஒற்றையாட்சியில மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும். இது ஒரே பாயிண்ட் முடிஞ்சு போச்சாதான் தேசிய அரசாங்கம். அடுத்து நாலாவது, அரசியலமைப்போட மேலாதிக்கம் இங்க இருக்கும். அங்க மேலாதிக்கத்தோடு ஜப்பான் மாதிரி இருக்கலாம், மேலாதிக்கம் இல்லாம பிரிட்டன் மாதிரி இருக்கலாம். சோ இப்ப பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அங்க பார்த்திருப்போம் நெகிழும் தன்மை கூடிய அரசியலமைப்பின் கூட அங்க எல்லாமே ஈஸியா இருக்கும். ஓகே, ஆனா அமெரிக்கால அப்படி கிடையாது. அடுத்து ஐந்தாவது பாயிண்ட், கடுமையான அரசியலமைப்பு. அப்போ கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் கடுமையான அரசியலமைப்பு. இங்க அரசியலமைப்பு கடுமையானதா பிரான்ஸ் மாதிரி இருக்கும், அல்லது பிரிட்டன் மாதிரி நெகிழ்வானதாவும் இருக்கலாம். இங்க சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது கூட்டாட்சியில. சோ நம்ம முன்னாடி இந்த வார்த்தையை பார்த்திருப்போம். இங்க ஒற்றையாட்சியில சுதந்திரமான நீதித்துறையாவும் இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம். அடுத்து ஃபைனலி கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டவை பாராளுமன்றங்கள் இருக்கு, மக்களவை மாநிலங்களவைன்னு. பிரிட்டன் மாதிரி இங்க 2 அவை இருக்கலாம், அல்லது ஒரு அவை கூட இருந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சீனா மாதிரின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆகலன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச்.